ஏ இந்திரா, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஆ? நான் உங்க அப்பாவை அடிச்சனா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ம். ஆமா, நான் தான் உங்க அப்பாவை அடிச்சேன், போதுமா? அத்தை, அத்தை நீங்களா? நீங்களா அத்தை? அத்தை என்னால நம்பவே முடியல. நீங்களா சொல்லுங்க. அத்தை எனக்கு தெரியும் அவங்க உங்களை டைவர்ட் பண்றாங்க. ஏய், என்னடி என்ன பேசுற நீ? அப்ப எனக்கு சுய புத்தி இல்லைன்னு நீ நினைக்கிறியா? பொண்ணு வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்த இடத்துல எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. என் தங்கச்சிய கை நீட்டி அடிச்சாங்க உங்க அம்மா. நான் சும்மா இருப்பனா? அப்படி கேளுக்கா. இங்க பார், என் அக்காக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, மரியாதை மரியாதை தான் முக்கியம். நீயே என் வீட்டோட மரியாதையை கெடுக்கிறதுக்கு தானே வந்திருக்க. என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையே கெடுத்துட்ட. இப்போ ஏன் சந்தோஷத்துக்காக நடத்துற இந்த சீமந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி உங்க அம்மா பண்ணிட்டாங்க. குடும்பமே சேர்ந்து எங்க வீட்டு மானத்தையே வாங்கிட்டீங்க. இல்ல இல்லத்த, நான் என்ன சொல்ல வரேன்? பேசாத. போது, நிறுத்து. இனிமே ஒரு வார்த்தை பேசாத. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எந்தவித விருப்பமும் கிடையாது. போ, முதல்ல வெளியில போ. அத்தை, போன்னு சொல்றேன்ல. அத்தை, அத்தை நான் சொல்றத கொஞ்சம் போ. ஏய் போடி. எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு. அக்கா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ போ. ம், சரிக்கா. கொஞ்ச நேரம் தனியா இருக்க போறியா? இனிமே மொத்தமா தனியா இருக்கிற மாதிரி பண்ற. கூடி சீக்கிரம் பண்ற. அப்பா சொன்னதை இன்னும் நம்பவே முடியல. ஷாக்கிங்காவே இருக்கு. இப்போ அம்மா கிட்ட போய் ராகினி சித்தியை பத்தி எதுவும் பேச முடியாதே. அப்பா சொல்றதா சரி. முதல்ல ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். கௌதம், நம்ம 2 பேரும் எக்ஸாமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நடந்ததெல்லாம் இந்திராக்கு தெரிஞ்சிருச்சா? நடந்தது எதையுமே என்னால தாங்கிக்கவே முடியல கௌதம். என் அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அத்தை கை நீட்டி அடிச்சிருக்காங்க கௌதம். அவரோட வயசு, அனுபவம், மரியாதை எதை பத்தியுமே கொஞ்சம் கூட கவலையப்படாம அவரை நடு வீட்லயே வச்சு அத்தை அத்தை. இந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும் இந்திரா. தெரியுமா? கௌதம், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச கூடவா நீ எதுவும் பேசாம? இல்ல இந்திரா, இல்ல, நான் பேசாமலாம் இல்ல. இப்போ நாம இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். அதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லது. இங்க பாரு, நீ எதுவும் யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? எப்படி கௌதம், நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவமானப்பட்டது ஏன் அப்பா? புரியுது. இத பத்திலாம் நிறைய பேசியாச்சு.
இப்ப என்ன பேசினாலும் பிரச்சனை பெருசாயிடும். இப்ப ஃபங்க்ஷன் நடக்க வேண்டியதா முக்கியம். அது முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்திரா, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு, அவசரப்படாத. போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே வா. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நடந்தே ஆகும். அப்போ என்னன்னாலும் உன் அம்மா செஞ்சா தப்பு கூட நியாயம் ஆயிரும்ல. உன் அம்மாக்காக தானே நீ அப்பா பத்தி கவலைப்படாம போற. ச்சே, நீயும் இவ்வளவுதான் கௌதம். உனக்கு உன் அம்மா தான் எப்பவுமே முக்கியம். அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுதான் நீ எனக்கு ஒரு சமாதானம் கூட சொல்லாம போற. அம்மா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்கள சால்வ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிப்போம், மற்றதை அப்புறம் பார்த்துப்போம். அம்மா, என்னம்மா இங்க இருக்கீங்க? நான் உங்களை ரூம்லலாம் போய் தேடிட்டு வரேன் தெரியுமா? புரியுது. உள்ள இருந்தா யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. அம்மா, இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட பேச தானே வந்திருக்கேன். சரி, நான் நடந்த எதை பத்தி உங்ககிட்ட பேச வரல. இனிமே நமக்கு என்ன நடக்கணுமோ அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆமாமா, நான் உங்ககிட்ட எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சீமந்தத்தை இப்படி பாதியில நிறுத்தக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லதே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அது அண்ணியோட குழந்தையும் பாதிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணி, அண்ணன், சொந்தக்காரங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. இப்படி பாதியிலே விசேஷம் நின்னா நல்லா இல்லம்மா. மா, நீங்க வாங்கம்மா, நம்ம போய் வேலையை பார்ப்போம், வாங்க. கௌதம், இப்போ உனக்கு என் மேல கோவமே இல்லையா? அம்மா இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு நீ வருத்தப்படுவியோன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னம்மா நீங்க? நான் போய் அம்மா மேல என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேனா? சொல்லுங்க. உங்க கண்ணெல்லாம் எவ்வளவு கலங்கி இருக்கு. அம்மா, நமக்கு இப்ப ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்லம்மா? வரி பண்ணாதீங்கம்மா, வாங்க. நீங்க வந்து நல்லா கெத்தா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைங்க, வாங்க. நீங்க வாங்கம்மா. கௌதம், சாரிடா, என் மேலதான் தப்பு. நான் தான் அவசரப்பட்டு அவ்வளவு பெரிய மனுஷன் மேல என் கை படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கௌதம், சத்தியமா நான் அவரை அடிக்கணும்னு எல்லாம் நினைக்கல. தெரியாம தாண்டா என் கை பட்டுருச்சு. அதான்டா என் மனசு கேட்காம. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியாதாம்மா? ஆனா ஒண்ணுமா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இது ஏதோ தெரியாம நடந்தது. ஆனா நீங்க இப்ப வருத்தப்பட்டு இருக்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபங்க்ஷன்மா. வாங்க அம்மா, அழாதீங்கம்மா, ஒன்னும் இல்ல. இல்ல கௌதம், எனக்கு என்னவோ மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் அவரு என் சம்மந்தி, அதுக்கு மேல அவரு பெரிய மனுஷன். தெரியாம
எல்லார் முன்னாடியும் என் கை அவர் மேல பட்டுருச்சு. ஐயோ அம்மா, மாமாவே இது பெருசா எடுத்துக்கலம்மா. இன்ஃபேக்ட் மாமாவும் அத்தையும் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அங்க நம்ம சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீங்க வாங்க. ம், வாங்கம்மா வாங்க. கௌதம், பொண்ண நினைச்சுதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு அது போதும்டா. எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். இல்லம்மா, உண்மையிலே உங்களுக்கு நிறைய பேரை பத்தி தெரியும். இப்ப எதுவும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல. ஃபங்க்ஷன் முடியட்டும், சரிங்களா? நான் உங்களுக்கு நடந்தது என்னமோ எல்லாமே சொல்றேன். நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, இந்த வீட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. சரியா? அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் பொறுமையாதாமா இருக்கணும். வாங்க, முதல்ல இந்த ஃபங்க்ஷனை முடிப்போம். அட வாங்கம்மா வாங்க. இந்திரா, என்னம்மா நீயே இப்படி கலங்கினா என்னம்மா? வாம்மா, கீழே அப்பா அம்மா எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் காவியாவை பத்தி நினைச்சு பாருமா. அப்படி என்ன தப்பு மாமா நாங்க பண்ணிட்டோம்? இத்தனை நாள்ல என்னைக்காச்சும் நம்ம வீட்டை நாங்க விட்டு கொடுத்துருக்கோமா? ஆனா இப்ப இந்த மாதிரி ஆயிருக்கு. என்னம்மா பண்ண சொல்ற? காலையில தான் எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். எல்லாம் அந்த ராகினியால வந்தது. உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதாமா? எல்லாம் தெரிஞ்சோம் நீயே வருத்தப்பட்டு இருந்தேன்னா இந்த விசேஷம் எப்படிமா நடக்கும்? மாமா, அத்தை மேல வருத்தம்னு எனக்கு தனியா எதுவுமே இல்ல. அவங்க எங்களை என்ன வேணா சொல்லட்டும், அத்தைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க அமைதியா தான் போறோம் மாமா. ஆனா எங்க அப்பா ரொம்ப பாவம் தானே. ஊர்லயே அவரு ரொம்ப மரியாதையான மனுஷன். இப்ப ரொம்ப தலகுனிவாயிருச்சு. அதுவும் எங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் முன்னாடியும். என்னால இதை தாங்கிக்கவே முடியல மாமா. அம்மாடிந்திர, எனக்கு புரியுதுமா நீ வருத்தப்படுறது. இப்போ நடந்த சம்பவத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட நமக்கு இப்ப நடக்க போற காரியம் தான் முக்கியம். நீ வருத்தப்படாம ஃபங்க்ஷனுக்கு வாமா. கௌதம் அவன் அம்மாவை கூட்டு வரதுக்காக போயிருக்கா. உன் அம்மாவும் அப்பாவும் காவியாவுக்கு விசேஷம் நடந்தா போதுங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. நீயும் வந்தா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாமா? எனக்கும் இப்ப அதான் மாமா தோணுது. அம்மாடி, நான் ஒன்னு கேட்கட்டா? ஜெயா இதையெல்லாம் வேணும்னே செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? எல்லாம் அந்த ராகினி தான். அவ தூண்டி விட்டு அந்த ஆத்திரத்தில் நடந்திருக்குமா? உனக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லைம்மா, நீயே புரிஞ்சுக்குவ. மாமா, அத்தைய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க வேணும்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இவ்ளோ கவனமா இருந்தும் கூட இப்படி ஆயிடுச்சேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. இங்க பாரு மகேந்திரா, விசேஷம்னா 4 விதமா நடக்கதாமா செய்யும். சரி வா, நம்ம போய் ஆக வேண்டியதை பார்ப்போம். காவியோட ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்துல இந்த வருத்தமெல்லாம் அடியோட மறந்து போயிடுமா? சரியா? சந்தோஷமா சிரிச்சிட்டு வரணும். எங்க சரி? சரிங்க மாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். வாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஸ்மார்ட் கேர்ள், நல்லா சிரிங்க. எனக்கு தெரியுமா, நீ நல்லா புரிஞ்சு நடந்துக்குவ. ஏன்னா நீ அவ்வளோ புத்திசாலி. எல்லாம் சரியாயிடும். சரியா? வா வா. பாட்டி, அம்மா வந்தாச்சு. வா ஜெயா,
எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? மேலதான் இருந்தேன் பெரியம்மா. அப்படியா? எல்லாம் சரியாயிடும். வா. அப்பா வாங்கப்பா, இங்க நில்லுங்க. எல்லாரும் வந்தாச்சுல்ல பிள்ளைங்களா, சீக்கிரம் வேலை ஆகட்டும். போய் காவியாவை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. போங்க. சரிங்க பாட்டி. ஹேமா வா. அக்கா நானும் வரேன். வா. ஜெயா, ஆ? என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ ஜெயா, உன் கையால தானே ஆரம்பிச்சு வைக்கணும். ம். சமந்தி அம்மா வாங்க. நல்ல நேரம் முடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு. காவியாவுக்கு நல்லபடியா புள்ள பொறுக்கணும். வாங்க, வந்து உங்க கையால ஆரம்பிச்சு வைங்க. வாமா. ம்? வா, கூப்பிடுறாங்கல்ல, போய் நில்லு. போ. சந்திரா, நீயும் போம்மா. ம். என்ன நடக்குது? என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்துட்டாங்க? இவ்ளோ கஷ்டப்பட்டது இதுக்காக தானா? ஐயோ, எது பண்ணாலும் நல்லதுல போய் முடியுதே. ஆஹா, ராகினி வர்றா. நேரா வந்து ஜெயா பக்கத்தில் நின்று எதையாவது சொல்லி ஆட்டத்தை கலைச்சிருவா. ஜெயா கூட நிற்க வைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டே கதிர், அப்பா இங்க வாடா. வரேன். சொல்லுங்கப்பா. டே வெற்றி, இங்க வா. சொல்லுங்கப்பா. அட வாடா. என்னப்பா? டேய், சாப்பாடெல்லாம் என்னாச்சுன்னு பாத்தியா இல்லையா? எல்லாம் ரெடி தான்ப்பா. அந்த இலையெல்லாம் போட்டாங்களான்னு பாடுறா. போட சொல்லிட்டேன்ப்பா. எதுக்கு என்னன்னு போய் பாக்குறேன். பாத்துக்கோ. டேய் கௌதம், அப்பா உன்னோட புது ப்ராஜெக்ட் எம்டியை கூப்பிட்டே இல்லையா? கூப்பிட்டேன்ப்பா. ஆக்சுவலா அவர் ஏதோ போர்ட் மீட்டிங் சொல்லிட்டு அப்ராட் போயிருக்காராம். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொன்னாருப்பா. ஓ, அப்ப சரி. ஏன் சொல்றேன்னா, அவர் பாட்டுக்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க ஏங்க என்ன கூப்பிடல? அப்புறம் எனக்கு புரியுது மாமா, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏமா, ஏன் இங்க நிக்க வேண்டியதானே? அங்க நீயே பாரு, ஏற்கனவே அங்க இடம் இல்லாம இருக்கு. இதுல காவியாவையும் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டா நிக்கிறதுக்கு இடமா இருக்காதுமா. இங்கே நில்லு. இங்க நின்னாலும் நல்லா தெரியுமே. அப்புறம் கௌதம், சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டு செவத்துக்கு நல்லா வெள்ளை அடிக்கணும். அம்மாடி இந்திரா, எங்க நீ பாட்டுக்க போற? நில்லுமா. ரெண்டு பேரும் பிடிச்சி உட்கார வைங்க. உட்காரு காவியா, உட்காரு. நல்லா உட்காந்துக்கோ. கதிரு, பாட்டி மாலை எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. இல்ல பாட்டி, அது கதிர், மாலை எடுத்து போடுப்பா. சரிம்மா. வா. பெரியம்மா, நல்ல நேரம் தாண்ட போது ஆரம்பிச்சிடலாமா? நீயே சந்தனம் வச்சு நலங்க ஆரம்பி. போ.
பெரியம்மா ஆ? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வளையல் தான் போடணும். ஆனா வளையல இங்க காணுமே. ஏம்மா வளையல் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? அம்மா எங்கம்மா இருக்கு? அப்பா எடுத்துட்டு வந்த பேக்ல வளையல் இருக்கா? என்ன சொல்றீங்க? வளையலா? எங்ககிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்லலையேங்க. நாங்க சீமந்தம் மட்டும்தானே நினைச்சோம். அதுக்கு கலவை சாப்பாடு தானே கொடுப்போம். ஏம்மா நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எல்லாம் வாங்கி வச்சிருக்க, சீரெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வளையல் போடாம என்ன விசேஷம் செய்ய முடியும்? என்ன சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. இல்லைங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் 7 மாசம் தானே ஆமா, வளகாப்பு சந்திரா. செய்வாங்க. இவங்க 5 மாசமே வைக்கவும் சீமந்தம் செஞ்சு சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப வளையல் அது இதுன்னு கேக்குறாங்களேங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தனித்தனியாவா சொல்லுவாங்க? ஏங்க, உங்களை எதுவுமே நாங்க செய்ய சொல்லலையே. சீர் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னோம். வளையல் இல்லாம நீங்க எப்படி சீர் எடுத்துக்கிட்டு வருவீங்க?